பிஜேபியினுடைய பயணம் ஒரு நாளும் தமிழனுடைய பயணமாக அமையாது. அது பிஜேபியினுடைய பயணம் என்பது வடநாட்டு பயணம் தான். நீங்கள் பார்த்துருப்பீங்க, இன்றைக்கு ஒரு ஜட்ஜுக்கு மேலே சனாதனம் வாழ்க என்று கூறி ஒருவர் ஒரு பொருள் எடுத்து எறியக்கூடிய அளவுக்கு நாட்டினுடைய நிலைமை போயிட்டுருக்கு. இந்த நேரத்தில் நான் மாண்புமிகு தலைமை நீதிபதி உள்ள மனமாற பாராட்டுகின்றேன். ஜனநாயக மதம் சார்பின்மை கொள்கையில் நான் உறுதியாக இருப்பேன், எந்த அச்சுறுத்தலுக்கும் பயப்பட மாட்டேன், இது தேவையில்லாத விஷயம்னு சொல்லியிருக்காங்க. எனவே இதுதான் நம்ம காப்பாற்றப்படணும். இன்றைக்கு மோடி அவர்கள் அதற்கு வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க. என்ன வருத்தம் தெரிவிக்கணும்? அவங்க சித்தாந்தம், அவங்க கொள்கை தானே இப்படிப்பட்ட வெறுப்பை ஏற்படுத்துகிறது. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மேலேயே ஒரு வெறுப்பை ஒரு கொள்கையின் அடிப்படையில் ஒருவர் செய்திருக்கிறார் என்று சொன்னால், அந்த வெறுப்பையும் அந்த கொள்கையும் இந்த மண்ணில் வளர்ப்பதை நாம் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? அதில் பாஜக நடத்துகின்ற எந்த ஊர்வலமோ எதுவுமே அது தமிழர்களுக்கானதோ தமிழர் நலன் காக்கக்கூடியதோ அது ஒன்றுமே இருக்கக்கூடிய வாய்ப்பே இல்லை. இந்த சம்பவத்துல பின்னணி ஏதாவது இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்லை, நீங்க இது இன்னைக்கு பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் இந்திய துணைக்கண்டத்தை தொடர்ந்து அவங்க கட்டமைக்கின்ற அந்த வெறுப்பினுடைய விளைவுதான் இது. இல்லைன்னா இவ்வளவு செயல்படுகின்ற ஒரு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மீது ஒரு பொருளை எறிஞ்சு விட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு மதம் சார்ந்த ஒரு நம்பிக்கைக்கு எதிராக செயல்படுவது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குவது என்பது எவ்வளவு பெரிய தவறு. இது நல்ல நியூஸ் போடுங்களா? இன்னைக்கு இதுதான் பெஸ்ட். இன்னைக்கு நல்ல உடம்பு இது நல்ல